25 டிஎல்ஆர்டி 1 மணி கெஸிங். ஃபேஸ்புக்கில் பேஜில் போய்ட்டு டிஆர்ஆர்டி ஏபிஎஸ் நம்பர் போட்டு சேனல் நேமு ஃபாலோ பண்ணிக்கோங்க. 24 6 மணி கெஸிங் கொடுத்து ஆல் போர்டு ரெண்டுமே பாஸு. ஏ போர்டுக்கு 2 நம்பர் கொடுத்து அது வின்னிங் வந்திருக்கு. 25 ஆல் போர்டு 2 அல்லது 9 வரலாம். 0 இருந்தாலும் 9 8 வரலாம். 2 பார்த்தோன்னா சி போர்டுக்கு பேஸ் பண்ணேன். ஆல் போர்டு சிங்கிளாக 9 நம்பர் கொடுத்து உங்களுக்கு கெஸிங் மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு 9 காமிக்காத மிஸ் ஆச்சுன்னா 8 கூட வர வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டுக்கு 3 நம்பர் கொடுத்துருக்கேன். 3 8 9. சி போர்டுக்கு 3 வந்தால ஏ போர்டுக்கு 3 வரலாம். பி போர்டுக்கு 0 1 8. பி போர்டுக்கு 1 கொடுத்துருக்கேன். அப்படி மிஸ் ஆச்சுன்னா 4 3 ஏதாவது ஒரு வர வாய்ப்பு இருக்குது. சி போர்டுக்கு 2 4 5. 3 சி போர்டுக்கு சிங்கிளாக 4 கொடுத்துருக்கேன். அதுலேயே 2 நம்பர் கெஸ்ஸிங் கொடுத்துருக்கேன். நம்ம ஏ போர்டுக்கு 8 9. 8 எப்படி வந்துச்சுன்னா பி போர்டு ரிசல்ட் 7 வந்ததுனால 8 மணி கெஸ்ஸிங் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். 0 வந்ததுனால 9 எடுத்திருக்கேன். பி போர்டுக்கு சி போர்டில் 3 வந்துச்சு, பி போர்டு 3 மாற்றிருக்கேன். 7 வந்துச்சுன்னா அதை பி போர்டுக்கு 6 மாற்றிருக்கேன். சி போர்டுக்கு 3 2 அல்லது 4. இந்த கணக்கில் சிங்கிளாக 4 வரும்னு நினச்சி கொடுத்துருக்கேன். 3 டிஜிட்டில் கெஸ்ஸிங் கொடுத்துருக்கேன். நம்ம பாருங்கள். இதில் உங்களுக்கு கெஸ்ஸிங் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த சி போர்டு மிஸ் ஆச்சுன்னா 8 வரலாம். ஏன்னா பி போர்டு 7 வந்து சி போர்டுக்கு 8 கூட மாற்றி வைக்கலாம். உங்களுக்கு பி போர்டுக்கு 3 சி போர்டுக்கு 4 கொடுத்துருக்கேன். உங்களோட கெஸ்ஸிங் கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயினாக ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.